தமிழ்நாடே இன்று ஏதாவது அதிசயம் நடக்குமா என்று தொலைக்காட்சியை பார்க்கும் நேரத்தில் பெண்களைக் கண்டு ராவணன் பயந்து ஓடிய அதிசயம் இராமாயணத்தில் நடைபெற்றுள்ளது. இதோ இன்றைய கதைக்குள் கதையில் அந்த அதிசயத்தை கேளுங்கள். நான் உங்கள் யாழ்வேந்தன். 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு, பாரத வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். உலகத்தில் தனிச்செங்கோல் ஆட்சி செய்த ராவணன் திக்கு விஜயம் மேற்கொண்டான். ராவணன் பெயர் கேட்டபோதே உலக அரசர்கள் எல்லாம் நடுங்கினர். பொன்னும் பொருளையும் ராவணனுக்கு தந்து காலடி பணிந்தனர். இந்நிலையில் நாரதர் அவனுக்கு எதிர்பட்டார். லங்கேசா, நீ இதுகாரும் ஆண்களையே வெற்றி பெற்று வந்தாய். இனி உனக்கு ஈடு கொடுப்பார் யாரும் இலர் என்றார் நாரதர். இனி நீ பெண்களிடம் உன் வீரத்தை காட்ட நேரலாம் என்று கூறிவிட்டு நாரதர் விடைபெற்றார். ராவணன் நேரே வைகுந்த உலகில் புகுந்தான். அங்கு எங்கும் பெண்கள் மயம். 1000 சூரியர் ஒரு சேர உதித்தார் போல அந்த பெண்களிடமிருந்து பேரொளி பரவியது. கண்களால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. ராவணனது வீரர்கள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் ஓடிப்போயினர். 10 தலையும் 20 கைகளும் கொண்ட ராவணனை அந்த பெண்கள் ஏதோ ஒரு அதிசய பூச்சி என்று பிடித்து விளையாடத் தொடங்கினர். ஒருத்தி பிடித்து இன்னொருத்தியிடம் வீசி மாறி மாறி விளையாடியதால் ராவணன் எலும்புகள் எல்லாம் நொறுங்கத் தொடங்கின. இவ்வாறு பந்தாடப்பட்ட ராவணன் வெட்கி தலைகுனிந்தான். இது புது அனுபவம் அல்ல அவனுக்கு. ஒருமுறை வாலி ராவணனை 10 தலை பூச்சி என பிடித்து தன் மகன் அங்கதனுக்கு விளையாட தந்தான். அச்சிறுவனிடம் பட்டப்பாடு நினைத்தாலே அஞ்சி நடுங்கினான் ராவணன். இப்போது மீண்டும் அதைவிட அதிகமாக தாக்குண்டமையால் பூமியில் விழுந்தான். பெண்கள் அவனை சூழ்ந்து கொண்டு தூக்கி தூக்கி எறிந்து பந்தாடினர். உயிர் தப்பினால் போதும் என ஓடினான் ராவணன். வழியில் முனிவரை சந்தித்த ராவணன், இந்த இடம் யாது? இதனை ஆள்பவர் யார் என்று கேட்டான். ராவணா, இது நாராயணன் கூறியது. உன்னை பந்தாடிய பெண்கள் அவன் மூச்சுக்காற்றில் தோன்றியவர்கள். உன் வல்லமை இங்கே செல்லாது. நீ திரும்பி பாராமல் ஓடிவிட்டால் உன் உயிராவது மிஞ்சும் என்று கூறினார். இதனை கேட்டு உலகம் வியந்தது. இனி ராவணனால் வரும் கேடு இனி ஒளியும் என்று உலகமே மகிழ்ந்தது. என்ன நேயர்களே, இது போன்ற அதிசயமான செய்திகளை இன்னொரு கதைக்குள் கேட்போம். நன்றி, வணக்கம்.